ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் குவைட் பிளேஸ் டே 1 அப்படிங்கிற படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். அதாவது இது குவைட் பிளேஸில் 3வது பாகம். குவைட் பிளேஸோட ஃபஸ்ட்டு பாகத்தில் ஒரு ஃபேமிலி ஏலியன் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் சர்வை பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. 2வது பாகத்தில் அதே ஃபேமிலியோட குடும்ப தலைவர், அதாவது அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு பாகத்திலேயே அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த பெண், அதாவது அவங்க ஒய்ஃபும், அந்த ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு குழந்தை, அவங்க 4 பேர் மட்டும் எப்படி சர்வை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருப்பாங்க. இந்த 3வது பாகத்தில் என்னென்னா, படத்தோட பேரு குவைட் பிளேஸ் டே 1, அதாவது ஏலியன் பூமிக்கு வர அந்த முதல் நாள், அந்த நாள்ல இருந்து ஒரு பொண்ணு எப்படி சர்வை பண்றா அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல சாம் அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக பாப்பா மெடிசன் எடுத்துட்டு இருப்பா. அதாவது முதுகுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அடிக்கடி ஒட்டிக்குவாங்க. அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ல இருக்கிற பவர் போயிடுச்சுன்னா அவங்களால ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஸோ அடிக்கடி அந்த ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டிக்குவாங்க. ஸோ அது ஒரு மாதிரியான அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. அவங்க தனியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கிற நிலைமையில அன்னைக்கு பீஸா வாங்கலான்னு வீட்டிலேருந்து வெளியே வருவாங்க. ஃபுல் சிட்டி நியூயார்க் தான். ஸோ அங்கே அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவார், வெளியே எங்கேயும் போவாத, இங்கே ஏதோ எல்லாம் மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, ஏதோ நடக்குது போல பக்கத்தில், அதனால வெளியே தூரமாக எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஒரு ஹெட்ஃபோனையும் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பஸ்ஸே மூவ் ஆகலை. பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு போய் பின்னாடி கண்ணாடி வழியாக மேலே பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு இவங்களும் போய் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா மேலேருந்து எரிக்கல் வருது. அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஒரு சேஞ்ச் தெரியுது. தூரத்துலேருந்து வர எரிக்கல்லையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அவங்க பக்கத்துலேயே ஒரு எரிக்கல் வந்து விழுவுது. அவ்வளோதான், எல்லாரும் பறந்துட்டு போய் விழுந்துடுறாங்க. ஃபுல் புழுதி. கண் முழிக்கும் போது பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன இருக்குதுன்னு கூட தெரியல. அப்படி ஒரு புழுதி. ஹீரோயினி எந்திரிச்சு அப்படி இப்படின்னு தள்ளாடிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே வித்தியாசமாக ஏதோ ஒரு சவுண்டில் அவங்க காது கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் திடீர்னு பயங்கரமாக கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த புழுதிலேயே இருந்துட்டு பார்த்தா தான் தெரியுது, ஒரு ஏலியன் ஒன்று மனுஷங்களை அட்டாக் பண்ணுறது அவங்களுக்கு தெரியுது. அவ்வளோதான், பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் பிளாஸ்ட் ஆகுது. அவ்வளோதான், அப்படியே மயக்கமடைஞ்சிடுறாங்க. அப்படியே மயக்கமடைஞ்சவங்க திடீர்னு கண்மொழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலையோ ஹோட்டல்லையோ பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சத்தம் போட்டால் அந்த ஏலியன் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு பூனைக்குட்டி இருக்கும். அந்த பூனைக்குட்டி அப்போ தான் அவங்க கண்ணிலேயே பார்க்குறாங்க. அவ்வளோ நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பூனைக்குட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போகும். ஸோ இவங்க அதை பிடிக்கலானே எந்திரிச்சு போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பொருளை மிதிச்சிருவாங்க. சவுண்டு வந்துடும். அப்படியே நின்றுவாங்க. ஓகே, அது ஏலியன் கீது வருமா அந்த சத்தத்தை கேட்டுன்னு பார்த்தா வந்துடும். அவ்வளோதான், இவங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அப்போ அந்த பூனைக்குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் பக்கத்துலேயே நடந்துட்டு இருக்கும். ஆனால் பூனைக்குட்டி ரொம்ப சைலண்டாக தான் நடக்கும். ஸோ எதுவும் ஆகாதுன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு பெல்லை டச் பண்ணி விட்டுட்டு போயிடுது. அவ்வளோதான், அந்த ஏலியன் உள்ளே வந்துடுது. உள்ளே வரும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பனாக நின்றுட்டு இருப்பாரு. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல படுத்துக்குவார். அந்த ஏலியனுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும்ல. அந்த ஏலியன் அவங்க பக்கத்துலேயே வந்து நல்லா காதை வச்சு க்ளோஸாக கேட்டுட்டு போகும், இங்கே எதோ இன்னும் சத்தம் வருது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் வராது. அப்புறம் மேலே ஹெலிகாப்டர் போகிற சவுண்டு கேட்கும். அந்த ஹெலிகாப்டர் சவுண்டை கேட்டுட்டு அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடும். ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர் போகும்போது அந்த ஒரு ஏலியன் மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருக்கிற எல்லா ஏலியனும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு போகும். ஏன்னா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து அப்படி ஒரு சவுண்ட் வரும்ல, அதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கிற ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க இருக்கிற அந்த ஒரு பில்டிங்கில் மேலே போய் பார்க்குறாங்க, டெரஸில். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க இருக்கிற அந்த சிட்டி, அந்த சிட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது. அந்த ரிவருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு சிட்டி இருக்குது. ஸோ இந்த ரிவருக்கு நடுவில் 2 சிட்டிக்கும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு போட்டு அழிக்கிறாங்க. ஏன்னா இந்த சிட்டியில் இருக்கிற ஏலியன் அந்த பிரிட்ஜ் இருந்தால் தானே அடுத்த சிட்டிக்கு வரும். அதனால எல்லா பிரிட்ஜையும் உடச்சி விடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயமாக ஆயிடுது. ஓகே, அவ்வளோதான், நம்ம லைஃப் இங்கே முடிஞ்சிரும் போல, இந்த ஏலியன் கிட்டேயே நம்மளால இனிமேல் வெளியே கூட போக முடியாது போல, பிரிட்ஜெல்லாம் உடச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணி பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியும் போது பார்த்தீங்கன்னா திரும்ப மிலிட்ரி கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற அந்த உயிரினம் ரொம்ப கொடூரமானது, அதுங்களுக்கு பயங்கரமாக காது கேட்கும், அதனால யாருமே சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, அதனால எல்லாருமே சவுத் சைட் இருக்கிற ரிவருக்கு வந்துருங்க, அங்கே நாங்கள் உங்களை காப்பாற்றி போட்டில் கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே எந்திரிச்சு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஒவ்வொரு கடையிலேருந்தும் கூட்டமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் ஒன்று தெரியுது, இவ்வளோ பேர் நடந்து போகிறாங்களே, சத்தம் கொஞ்சமாவது கேட்காமலாம் இருக்கும், அந்த ஏலியன் கீது வந்துட போகுது அப்படின்னு. அப்போ தான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க வீல் சேரில் போவாங்க. அந்த சக்கரெல்லாம் சுற்றும் போது அந்த ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்கும்ல. ஸோ அது ஒரு மாதிரி நல்லாவே கேட்குது. அது ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, வரப்போகுது போல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிற நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்துடும். அவ்வளோதான், ஹீரோயின் எப்படியோ ஒன்று அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு சந்தில் வந்து உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல காலியாயிருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
சைலண்டாக ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு தப்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் தான் இன்னொருத்தர் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளாரியே இவ்வளோ நேரம் முங்கிட்டு இருந்திருப்பாரு அந்த ஏலியன் போகிற வரைக்கும். குபீர்னு தண்ணியிலேருந்து வெளியே வருவார், வந்து அவ்வளோ மூச்சு விடுவார், இவ்வளோ நேரம் உள்ளே இருந்திருப்பார் போல். ஸோ அவர் வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பூனை தான் இருக்கும். அவரும் தனிமையில் இருக்கிறனால அந்த பூனையவே ஃபாலோ பண்ணிட்டு போவார். அந்த பூனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்டே வந்து நிற்கும். இவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்டே வந்து நிற்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து போவாங்க. எங்கே போகிறாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க போல். ஸோ இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடியே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மழை வரும். மழை வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த சத்தமே அதிகமாக இருக்குது, இதனால ஏலியனுக்கு நம்ம பேசுறது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதனால அந்த ஆளும் ஹீரோயினையும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போவாங்க. அங்க இருந்துட்டு அங்க அன்னைக்கு நைட்டே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விடிஞ்சவனே ஹீரோயினையும் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கை வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு பெஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படி சாஞ்சு விழுவும். அவ்வளோதான், ஏலியன் வரப்போதுன்னு குடு குடு குடுன்னு ஓடுவாங்க. மேலே பில்டிங்லேருந்து எக்கச்சக்கமான அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை மட்டுமே துரத்தும். எப்படியே ஒன்று ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங்குள்ளே போய் அங்கேருந்து தப்பிச்சு போய் சப்வேல இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. தண்டவாளம் ஃபுல்லாகவே தண்ணி நம்பி இருக்கும். அந்த தண்ணியில் மெதுவாக இறங்கிடுறாங்க அந்த ஏலியன் ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா மெதுவாக மூவ் பண்ணிட்டு போகும்போது தான் உங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு டார்ச் லைட் அப்படியே மேலே தூக்கி பார்த்தா மேலே ஒரு ஏலியன் உட்காந்து தூங்கிட்டு இருக்குது. ஆனால் மூச்சு விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட அவ்வளோதான். ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் அந்த புதுசாக வந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பயம் தாங்க முடியல. அந்த பயத்திலேயே அவர் மூச்சு விடுறதுலேயே அவரோட வாய்ஸ் லைட்டாக கேட்டுரும் போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பயமாகுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அவரோட உடம்புலேருந்து சவுண்ட் வந்துடுது. அவ்வளோதான், அந்த ஏலியன் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அது கண்டுபிடிச்சிச்சின்னு தெரிஞ்சவங்க வேகமாக ஓடி போகிறவங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா தண்ணி அவங்க கழுத்துக்கு மேலே வந்துடுது. அவ்வளோதான், தண்ணி இழுக்க ஆரம்பிக்குது. உள்ளே போயிடுறாங்க. அந்த ஏலியனும் முங்கி போயிடுது. அந்த முங்கி போன ஏலியன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே செத்து போயிடுது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல விடுது. அங்கே எந்திரிச்சிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது. அந்த குழி மேலே ஏறி வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா அது ஒரு சர்ச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நேரத்தில் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் பற்றி சொன்னல அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பவர் குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிருச்சுன்னா ஹீரோயினியால் தாங்க முடியாது. அவங்க வந்து சாகிற மாதிரி போயிடுவாங்க. அதனால் அந்த ஒரு மெடிசன் எடுக்கிறதுக்காக நான் போயிட்டு வரேன்னு புதுசாக வந்த ஆள் சொல்லிட்டு அவர் தனியாக போய் மெடிசன் எடுத்துகிட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் கூட அந்த பூனை இருக்கும். அந்த பூனை ஒரு இடத்துக்கு ஓடி போயிடும். ஸோ இவர் அந்த பூனையை காப்பாற்றலாம்னு சொல்லி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏலியன் இருக்கும். அங்கே மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கம்பியெல்லாம் ஏறி பிடிச்சி பூனையை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறதுக்குள்ளார போதும் ஆயிரும். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஏலியன் இருக்கும். அதுவும் ரொம்ப பெருசாலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஹீரோயின் இருக்கிற சர்ச்சுக்கே வந்துடுறாங்க. ஸோ அந்த மெடிசனையும் கொடுக்குறாங்க. ஹீரோயினையும் திரும்பவும் ரெடி ஆயிடுறாங்க. அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற போட் சவுண்ட் கேட்குது. ரிவரில் போட்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு போட் போகுது. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் அந்த பூனையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த ரிவர் பக்கத்தில் போகிறாங்க. ரிவர் பக்கத்தில் ஒரு ரோடு தான் இருக்குது. நிறைய கார் இருக்குது. அதே மாதிரி ரிவரோட எல்லையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏலியன் தான் இருக்குது. அந்த போட் கொடுக்குற ஹார்ன் சவுண்டை கேட்டு அந்த எல்லையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏலியன் தான் இருக்குது. ஆனால் அதுங்களால தண்ணியில் இறங்க முடியலை. ஏன்னா அதுங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஸோ அதுங்களை தாண்டி இவங்க தண்ணியில் இறங்கி போட்டை ரீச் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயினி அந்த போட்டுக்கு போக போகிறதில்ல. அந்த புதுசாக வந்த ஆளும் அந்த பூனையை மட்டும்தான் போட்டுக்கு போக போகிறாங்க. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். ஏன்னா நானே வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறேன். நான் அப்படியும் சாக தான் போகிறேன். அதனால் நான் இங்கேயே செத்து போயிடுறேன். நீங்கள் 2 பேரும் எப்படியும் எஸ்கேப் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கம்பி எடுத்துகிட்டு தூரமாக நடந்து போய் ஒரு காருக்கு நடியை உடைக்கிறாங்க. அந்த சத்தத்தில் ஏலியன் எல்லாமே அந்த ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிட்டு போகுதுங்க. அந்த கேப்பில் அந்த புதுசாக வந்த ஆளும் அந்த பூனையை தூக்கிட்டு வேகமாக ஓடி போகிறாரு. ரோடை தாண்டி தண்ணி இருக்கிற இடத்துல மரத்தால் செஞ்ச ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போகிறாரு. அந்த நேரத்தில் கீழே ஏதோ ஒன்று மிதிச்சிடுறாங்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஏலியன் பார்த்தீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்டு திரும்பி இவர் பக்கத்தில் வருதுங்க. எக்கச்சக்க ஏலியனு அந்த புதுசாக வந்த ஆளை ஃபாலோ பண்ணுதுங்க. பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அவ்வளோதான், இவர் காலி போல அப்படின்னு எட்ஜில் போய் எப்படியே ஒன்று எகிரி தண்ணியில் குதிச்சிருவார். எஸ்கேப் ஆயிடுறாரு. அதாவது தூரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க கண்ணில் தண்ணியே வந்துடும். எப்படியே ஒன்று பூனைக்குட்டியே சேவ் பண்ணியாச்சு. இனிமேல் அது நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு போட்டுக்கு போகிறாரு. போட்டில் இருக்கிற ஆளுங்க காப்பாற்றிடுறாங்க. ஓகே, நீ இப்போ சேஃப் தான், இனிமேல் நீ சேஃபாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது அந்த புதுசாக வந்த ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஜாலியாக சிட்டிக்கு நடுவில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுட்டு வராங்க. ஹெட்ஃபோனை அப்படியே அந்த பாட்டு கேட்குற டிவைஸ்லேருந்து கழட்டுறாங்க. அவ்வளோதான், அந்த பாட்டை அப்படியே அந்த டிவைஸில் இருக்கிற ஸ்பீக்கர்லேருந்து வெளியே லவுடாக கேட்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு ஏலியன் வரப்போகுது அப்படின்னு. நம்ம நினச்சிட்டு இருக்க நேரத்துலேயே அவங்க பின்னாடி ஒரு ஏலியன் ஒன்று குதிக்குது. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் கைஸ் குவைட் பிளேஸ் டே 1 அப்படிங்கிற படத்தோட கதை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க.
திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.